நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. இதனால கட்டும் அதிர்ச்சியில இந்தியா இருக்காங்க. இந்தியா இதை எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கலாம். அதே போல சீனாவை நம்பி தான் ஈரான் இவ்வளவு பெரிய ஒரு பேரழிவை சந்திச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. சீனாவை நம்பி பயங்கரமா மோசம் போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதே போல ஈரானை முடிச்ச கையோட இஸ்ரேல் இன்னொரு நாட்டு பக்கம் திரும்பி இப்போ மிகப்பெரிய ஒரு தாக்குதல் ஒன்று நடத்திட்டு வருது. நண்பர்களே, இப்படி லேட்டஸ்டா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகளை தான் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். மேலும் சுவாரஸ்யமான தகவலை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு Facebook, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈரான் மேல அமெரிக்காவும் இஸ்ரேலும் உக்கிரமாக போர் புரிஞ்சுட்டு வர்றாங்க. ஈரானும் பதிலுக்கு இஸ்ரேல் மட்டுமில்லாம மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறை சார்ந்த தளங்கள் இருக்கும் சவுதி, பஹ்ரைன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கத்தார் உள்ளிட்ட நாடுகள்ல தாக்குதல் நடத்திட்டு வருது. இதனால மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் போர் பதற்றம் உச்சமடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில தான் ஈரானை குறிவச்சு தாக்கும் அமெரிக்கா இஸ்ரேலால நம்முடைய நாட்டுக்கு பெரிய சிக்கல் ஒன்று ஏற்பட்டிருக்கு. ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலும் அமெரிக்காவும் மீண்டும் தீவிர போரை நேற்று தொடங்கினாங்க. ஈரானுடைய உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டிருக்கிறாரு. உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனி பலியாகி இருக்கிறதுனால ஈரான் தலைமை இன்றி தவிக்கும் சூழல் இருக்கு. ஈரானை எடுத்துக்கிட்டோம்னா ஏவுகணைகளை தடுக்கும் வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு, அதிநவீன ரேடார் அமைப்புகள் கிடையாது. இந்த தொழில்நுட்பங்கள்ல பின்தங்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதை பயன்படுத்தி தான் இஸ்ரேல், அமெரிக்கா நாடுகள் ஈரானை பந்தாடிட்டு வர்றாங்க. ஏவுகணைகளை கொண்டு கொடூரமாக தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க. நேற்றைய தினம் மட்டும் ஈரான் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா கமேனியுடைய அலுவலக இல்லம், உளவுத்துறை அலுவலகம், பிரதமர் அலுவலகம், அணுசக்தி திட்டங்களை வகுக்கும் கூட்டமைப்பின் கட்டடம் அப்படின்னு மொத்தம் 100 இடங்களை குறிவச்சு இஸ்ரேல், அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கு. இந்த தாக்குதலால நம்முடைய நாட்டுக்கு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அதாவது நம்முடைய நாடும் ஈரானும் நல்ல நட்பு நாடுகள் தான். ஒரு காலத்தில் ஈரான் கிட்ட இருந்து தான் அதிகப்படியான கச்சா எண்ணெயை நம்ம வாங்கினோம். ஆனால் ஈரான் மேலே அமெரிக்கா விதித்த பொருளாதார தடையால் கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினோம். இருந்தாலும் கூட நமக்கும் ஈரானுக்கும் இடையே நல்ல உறவு இருக்கு. இந்த நிலையில தான் இஸ்ரேல், அமெரிக்க படைகள் நடத்திய குண்டுவீச்சில் இந்தியாவுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் அபாயம் ஏற்பட்டிருக்கு. அதாவது இஸ்ரேல், அமெரிக்காவுடைய ஏவுகணைகள், போர் விமானங்கள் மேற்கு ஈரான் டெஹ்ரானை தாண்டி ஈரானுடைய முக்கிய துறைமுக நகரான சாபகார் நகர்லையும் குண்டுமலை பொழிந்து இருக்காங்க. இது ஈரானுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நகரம். ஈரானுடைய மிகப்பெரிய இராணுவ தளமும் இங்கே தான் இருக்கு. ஈரானுக்கு கடல் சார்ந்த வர்த்தகத்துக்கு இந்த துறைமுகம் தான் முக்கிய பங்காற்றிட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். இதனால் அதை முடக்கும் வகையில் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இங்கே இருக்கும் சாபகார் துறைமுகம் ஈரானுக்கு மட்டுமில்லாமல் நம்முடைய நாட்டுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த துறைமுகத்தில் நம்முடைய நாடு பெரிய அளவில் முதலீடுகளை செஞ்சுருக்காங்க. இங்கு மொத்தம் 2 முனையங்கள் இருக்குது. இதில் ஒன்றை கையாளும் ஒப்பந்தத்தில் 2024ஆம் ஆண்டு நம்முடைய நாடு கையெழுத்திட்டாங்க. இந்த ஒப்பந்தம் 10 ஆண்டுகளுக்கு செல்லும். ஒப்பந்த மதிப்பு 370 மில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும். இந்திய மதிப்பில் சுமார் 3250 கோடி ரூபாய் ஆகும். மத்திய அரசின் இந்திய ஃபோர்ஸ் குளோபல் லிமிடெட் நிறுவனம் இந்த ஒப்பந்தத்தை செஞ்சாங்க. இதன் மூலம் நம்முடைய நாடு நேரடியாக மும்பையிலிருந்து சாபகார் துறைமுகத்தை அணுக முடியும். இது மட்டும் இல்லாமல் மத்திய கிழக்கு நாடுகள், கிழக்காசிய நாடுகள், ஐரோப்பிய நாடுகளுக்கு எளிதாக வர்த்தகம் செய்யவும் முடியும். மேலும் பாகிஸ்தானை தவிர்த்து நேரடியாக பொருட்களை நம்முடைய நாடு ஆப்கானிஸ்தான் வழியாக பிற மத்திய கிழக்கு, கிழக்காசிய நாடுகளுக்கு கடல் வழியாக கொண்டு செல்ல முடியும். பாகிஸ்தானுக்கும் நமக்கும் பிரச்சனை இருக்குது. இதனால் பாகிஸ்தான் வழியாக பிற நாடுகளுக்கு வர்த்தகம் செய்வதில் சிக்கல் இருக்குது. இதனால் பாகிஸ்தானை தவிர்த்து சிக்கலின்றி பிற நாடுகளுக்கு வர்த்தகம் செய்ய மாற்று வழியை உருவாக்கும் வகையில் இந்த திட்டத்தை நம்முடைய நாடு முன்னெடுத்தாங்க. இதனால் இந்த துறைமுகம் இப்போ நமக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே இருக்குது. இப்பேற்பட்ட சூழலில் தான் சாபகார் நகரில் இஸ்ரேல், அமெரிக்கா குண்டு வீசி இருப்பது நம்முடைய நாட்டுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. நம்முடைய நாடு சாபகார் துறைமுகம் சார்ந்த ஒப்பந்தத்தை ஈரான் கூட மேற்கொண்ட போது அமெரிக்கா கடும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. கடந்த ஆண்டு இறுதியில் இந்த துறைமுக மேம்பாட்டுக்கு நிதியுதவி செய்வதை தடுக்கும் வகையில் அமெரிக்கா பொருளாதார தடையும் விதிச்சாங்க. 6 மாதத்தில் வெளியேற வேண்டும் அப்படின்னு அமெரிக்கா சொன்னாங்க. இதனால சமீபத்திய மத்திய பட்ஜெட்டில் நம்முடைய நாடு சாபகார் துறைமுக மேம்பாட்டுக்கு நிதி ஒதுக்கலை. இதனால ஈரான் கவலையடைந்தாங்க. இருந்தாலும் தொடர்ந்து ஈரானுக்கும் நம்முடைய நாட்டுக்கும் இடையே துறைமுகம் வழியாக சரக்கு பரிமாற்றம் நடந்துட்டு வந்தது. நேற்றைய தாக்குதலில் சாபகார் துறைமுகத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. ஆனால் போர் இன்னும் முடியலை. ஈரான் பதிலடி தாக்குதல் நடத்துனாங்கன்னா அமெரிக்கா பெரும்படையை வைத்து இதுவரை இல்லாத அளவுக்கு அட்டாக் செய்யும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் மிரட்டி இருக்கிறாரு. இதனால சாபகார் துறைமுகம் கூட தாக்குதலுக்கு உள்ளாகும் அபாயம் இருக்கு. அதனால இஸ்ரேல், அமெரிக்க நாடுகள் சேர்ந்து தொடுத்துள்ள இந்த போர் அப்படிங்கிறது நம்முடைய நாட்டுக்கு ஒரு புதிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதற்கிடையில தான் உடனடியாக சண்டையை நிறுத்த வேண்டும், பிரச்சனையை பேசி தீர்க்க வேண்டும் அப்படின்னு அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானுக்கு இந்தியா அழைப்பு விடுத்திருக்காங்க. இருந்தாலும் சில நாட்களுக்கு முன்பு தான் பிரதமர் மோடி அவர்கள் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை சந்திச்சு 2 நாடுகளுடைய உறவு வர்த்தகம் பற்றி பேசியிருந்தாரு.
இதனால இஸ்ரேலும் அமெரிக்காவும் நம் நாட்டின் நலன் கருதி ஜாபகார் துறைமுகத்தை தாக்காது அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்றாங்க. ஆனா இன்னொரு தரப்போ போர்ல எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால இஸ்ரேல் அமெரிக்காவின் ஈரான் மீதான தாக்குதல் நம்முடைய நாட்டுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதே வேளையில தான் ஈரான் ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கு இல்லையா. இந்த தாக்குதல்ல சீரழிஞ்சதுக்கு காரணமே சீனாவுடைய ஆயுதம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் சேர்ந்து மேற்கொண்ட போர் நடவடிக்கையால மேற்கொள்ளப்பட்ட வான்வெளி தாக்குதலால ஈரான் பெரும் அழிவை சந்திச்சிருக்கு. ஈரானுடைய உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கொல்லப்பட்டிருக்கிறாரு. இந்த நிலையில தான் ஈரானுடைய இந்த பேரழிவுக்கு சீனாவை நம்பியதும் சீனாவுடைய வான்வெளி பாதுகாப்பு சாதனம் காலை வாரியதும் தான் முக்கிய காரணம் அப்படிங்கிற திடுக்கிட வைக்கும் தகவல் நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு. அமெரிக்கா USS ஆபிரகாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இருந்து போர் விமானம் மூலமாகவும் ஏவுகணைகளை பயன்படுத்தியும் ஈரானை தாக்கிட்டு வருது. இப்பேற்பட்ட சூழல தான் சீனாவை நம்பி அமெரிக்கா இஸ்ரேல் கிட்ட ஈரான் அடி வாங்கி இருப்பதாக திடுக்கிட வைக்கும் தகவல் வெளியாயிருக்கு. அதாவது சீனாவுடைய வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு இருக்கு இல்லையா, அதை நம்பி ஈரான் வாங்கியிருக்காங்க. இந்த நிலையில தான் அது சரியாக செயல்படாமல் போனதுதான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈரானை எடுத்துக்கிட்டோம்னா ஏவுகணை தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்குது. நிறைய ஏவுகணைகளை ஈரான் தயாரித்து வச்சிருக்காங்க. ஆனா ஈரான் கிட்ட வான்வெளி பாதுகாப்பு சாதனம் கிடையாது. அதாவது எதிரி நாடுகள் ஏவும் ஏவுகணைகள், ட்ரோன்கள், போர் விமானங்களை முன்கூட்டியே அறிந்து வான்லே அளிக்கும் வகையிலான தொழில்நுட்பத்தில் ஈரான் பின்தங்கி இருக்கு. இந்த விஷயத்துல தான் ஈரான் ரஷ்யாவை நம்பினாங்க. ரஷ்யாவும் சீனாவும் நெருங்கிய நட்பு நாடுகளாக இருந்தாங்க. இதனால ரஷ்யா கிட்ட இருந்து ஈரான் S-300 BMU-2 வான்வெளி பாதுகாப்பு அமைப்பை வாங்கினாங்க. இது ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கி நம்முடைய நாடு பயன்படுத்திட்டு வரும் S-400 வான்வெளி பாதுகாப்பு சிஸ்டம் போல் செயல்படும். அதாவது எதிரிகளுடைய விமானங்கள், ஏவுகணைகள் தாக்க வரும்போது அதை கண்காணித்து உடனடியாக தாக்கும். இதற்கிடையில தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடந்த ஆண்டு ஈரானில் இருக்கும் 3 அணுசக்தி நிலையங்களை குண்டு வீசி தாக்குனாங்க. அந்த தாக்குதலின் போது இஸ்ரேலுடைய ஏவுகணைகளுக்கு எதிராக ரஷ்யாவுடைய S-300 PMU-2 வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு சரியாக செயல்படல. இஸ்ரேல் அமெரிக்காவின் போர் விமானங்கள், ஏவுகணைகளை அது கண்டுபிடித்து அளிக்கல. இதனால ஈரான் ரஷ்யாவை விட்டு சீனாவுடைய பக்கம் போச்சு. சீனா கிட்ட இருந்து புதிய வான்வெளி பாதுகாப்பு சாதனத்தை வாங்கினாங்க. எண்ணெய் ஆயுதம் ஒப்பந்தத்தின் கீழே இதனை ஈரான் வாங்குச்சு. அதாவது ஈரான் தன்னுடைய நாட்டிலிருந்து சீனாவுக்கு கச்சா எண்ணெயை கொடுப்பாங்க. அதுக்கு பதிலாக சீனா பணம் கொடுக்காம ஆயுதங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறதா இந்த ஒப்பந்தத்துடைய பின்னணி. இந்த ஒப்பந்தத்தின்படி தான் சீனா கிட்ட இருந்து ஈரான் HQ-9B வான்வெளி பாதுகாப்பு அமைப்பை வாங்கினாங்க. இந்த அமைப்பு சீனாவுடைய ஏரோஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கார்பரேஷன் அப்படிங்கிற நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டு வருது. ரஷ்யாவுடைய M-300 BMU மற்றும் அமெரிக்காவுடைய பேட்ரியாட் AC-2 உள்ளிட்டவற்றை அடிப்படையாக வச்சு HQ-9B தயாரிக்கப்பட்டிருக்கு. இது கடந்த 2006ஆம் ஆண்டில் சீனாவால் சோதனை செய்யப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் கடந்த 10 ஆண்டுகளாக சீனா பயன்படுத்திட்டு வர்றாங்க. இந்த HQ-9B வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு 260 கிலோமீட்டர் தொலைவில் வரும் ட்ரோன்கள், போர் விமானங்கள், ஏவுகணைகளை கண்காணித்து சிக்னல்களை கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் 50 கிலோமீட்டர் உயரம் வர ஏவுகணைகளை ஏவி எதிரிகளுடைய விமானங்கள், ஏவுகணைகளை வான்லே அளிக்கும் தன்மை கொண்டது. ஆக்டிவ் ரேடார் ஹோமிங் மற்றும் பாசிவ் இன்ஃப்ராரெட் சீக்கர் தொழில்நுட்பம் இருக்கு. இதனால ரேடார்ல சிக்காமல் தாக்குதல் நடத்தும் விமானங்களையும் இதனால தாக்க முடியும். ஒரே நேரத்தில் 6 முதல் 8 டார்கெட்டுகளை தாக்குவதோடு 100 டார்கெட்டுகளை கண்காணிக்கும் திறன் கொண்டது. இந்த HQ-9B வான்வெளி பாதுகாப்பு அமைப்புக்கு பக்க பலமாக ஈரான் ஏற்கனவே வச்சிருக்கும் ரஷ்யாவுடைய S-300 PMU-2, பவர் 373, கோர்டாட் 15 ராட், டோர் M2, பான்சிர் S1, சோல்ஃபகர், மேன்பேட்ஸ் ஆகியவை பக்க பலமாக இருந்தாங்க. நதான்ஸ் அணுசக்தி வளாகம், ஃபோர்டோ அணுசக்தி வளாகம், ஈரானுடைய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தயாரிப்பு தளங்கள், தலைநகர் டெஹ்ரான், இஸ்பஹான் உள்ள விமான தளங்கள் உள்ளிட்ட இடங்கள்ல ஈரான் சீனாவுடைய இந்த HQ-9B நிலைநிறுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த HQ-9B சரியாக செயல்படல. இதனால அமெரிக்கா இஸ்ரேலுடைய போர் விமானங்கள், ஏவுகணைகளை அந்த அமைப்பு கண்டுபிடிச்சு அளிக்கல. இந்த அமைப்பு தோல்வியடைய 2 காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று, HQ-9B வான்வெளி பாதுகாப்பு அமைப்புல ஏதாச்சும் குறைபாடு இருந்திருக்கலாம். இல்லைனா அப்படின்னா பதட்டத்துக்கு நடுவே அவசர கதியில் அமைக்கப்பட்ட HQ-9B வான்வெளி பாதுகாப்பு அமைப்பை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய ஒருங்கிணைந்த நவீன தொழில்நுட்ப ஏவுகணைகள் முறியடிச்சிருக்கலாம். இருந்தாலும் இந்த 2 விஷயத்தில் என்ன நடந்திருந்தாலும் அது சீனாவுடைய HQ-9B வான்வெளி பாதுகாப்பு அமைப்புடைய தோல்வியாகவே பார்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சீனாவுடைய இந்த HQ-9B வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு தோல்வியடைவது இது முதல் முறையல்ல. கடந்த ஆண்டு நம்முடைய நாடு பாகிஸ்தானே ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பெயரில் அதிரடி தாக்குதல் நடத்தினாங்க. இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது நம் நாட்டின் ஏவுகணைகள், ட்ரோன்கள் துல்லியமாக பாகிஸ்தானில் இருக்கும் பயங்கரவாத முகாம்கள், விமானத்தளம், இராணுவ தளங்களை தாக்கி அளிச்சிச்சு. அப்போது நம் நாட்டின் தாக்குதலிலிருந்து தப்பிக்கவும் ஏவுகணைகளை கண்காணித்து தடுக்கவும் பாகிஸ்தானும் சீனாவும் HQ-9B வான்வெளி பாதுகாப்பு அமைப்பை தான் பயன்படுத்தினாங்க. ஆனால் அந்த அமைப்பு சரியாக செயல்படாததுனால நம்முடைய நாடு பாகிஸ்தானை பந்தாடினாங்க. அதே போல தான் அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலிருந்து ஈரானை காப்பதில் சீனாவுடைய HQ-9B வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு தோல்வி அடைந்துள்ளதாக வல்லுநர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதே வேளையில தான் மத்திய கிழக்கில் இப்போது மாபெரும் ஒரு பிராந்திய போர் வெடிக்கும் ஆபத்து உருவாகி இருக்கு.
ஒரு பக்கம் இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து ஈரான் மீது தாக்குதலை தொடரும் சூழல்ல இப்போது லெபனான் நாட்டிலையும் இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதலை தொடங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. லெபனான் நாட்டில் நடந்த தாக்குதலில் 31 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகளில் தொடர்ச்சியாக இஸ்ரேல் தாக்குதல் நடத்திட்டு வருவதாக அந்த நாட்டு அரசு சொல்லியிருக்காங்க. பெய்ரூட்ல பலத்த வெடி சத்தங்கள் கேட்டதாக சர்வதேச ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. இதனால ஈரானை தாண்டியும் மத்தியர்களுக்கு முழுக்கவே ஒரு போர் பதற்றம் உருவாகி இருக்கு. ஹிஸ்புல்லா ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில உயிரிழப்பு குறித்த தகவல்களை லெபனான் அரசு பகிர்ந்திருக்காங்க. பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியிலையும் தெற்கு லெபனான்லையும் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியதாக அந்த நாட்டு அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. அதனால இந்த போர் ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் 1 மாசத்துக்கு நீட்டிக்க போறோம் அப்படின்னு. அதனால இந்த தாக்குதல் சம்பவம் மிகப்பெரிய அளவில் நடக்க போகுது. இதுல பாதிக்கப்பட போறது என்னவோ அத்தனை நாட்டு மக்கள் தான் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. சரி நண்பர்கள், இதோட நாம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.